அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ், ஒய் என்பன மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய மூன்றிலக்க எண்கள். இவை மூன்றால் வகுபடக்கூடியன மற்றும் 2,9 ஆகியவற்றால் வகுபடாதவை எனில் எக்ஸ் மைனஸ் ஒய்யின் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகணும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 9 இதால் டிவைட் ஆகக்கூடாது. இந்த 2 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கிற மிகப்பெரிய மூன்றிலக்க எண், அதுக்கப்புறம் மிகச்சிறிய மூன்றிலக்க எண், அது எதுன்னு நாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸை நாம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஃபைனலாக கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படி நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நம்ம 100% கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? 3ஆல் வகுப்படணும், அதுக்கப்புறம் 2, 2, 9 இதால் வகுப்படக்கூடாது. இந்த 2 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூன்றிலக்க எண், அடுத்தது மிகச்சிறிய மூன்றிலக்க எண், இந்த 2த்தையும் கண்டுபிடிச்சி அதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். ரைட் தானே? ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ணணும். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். சரியா? ரொம்ப நம்ம பயப்படணும்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். சரி, ஓகே. இப்போது நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய மூன்றிலக்க எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 சொல்லலாமா? நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய மூன்றிலக்க எண்ணு பார்த்தா 999 தான். அதே மாதிரியே நமக்கு தெரிஞ்ச மிகச்சிறிய மூன்றிலக்க எண்ணு பார்த்தா 100 சொல்லலாம். கரெக்டா? பட் இப்போ இவங்க என்ன ஒரு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது இந்த மூன்றிலக்க மிகப்பெரிய மூன்றிலக்க எண்ணும் சரி, மிகச்சிறிய மூன்றிலக்க எண்ணும் சரி 3ஆல் டிவைட் ஆகணும். ஆனால் 2ஆலையும் 9ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணலாம்னா மிகப்பெரிய மூன்றிலக்க எண்ணை எடுத்துப்போம். ரைட்டா? நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய மூன்றிலக்க எண் 999ன்னு சொன்னோம் இல்லையா? இதையே ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஸோ இந்த நம்பர் இந்த 999 இந்த 2 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் ஆகணும். அதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ 999 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும். 339 339 339. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை இது ஃபுல்ஃபில் பண்ணுது. 999 ஃபஸ்ட்டு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுது. அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா 2ஆல் டிவைட் ஆகக்கூடாது. இப்போ 999ங்கிறது 2ஆல் டிவைட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. சரியா? ஸோ அப்போ இதில் இந்த கண்டிஷனையுமே இது ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. செகண்டில் ஃபஸ்ட் கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 9ஆலையும் டிவைட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 999 பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் ஆகும். 999 999 9 அடிக்கலாம். ஸோ 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த கண்டிஷனை அது ஃபுல்ஃபில் பண்ணலை. ஓகேவா? அப்போ அந்த மிகப்பெரிய மூன்றிலக்க எண் 999 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே ரிவர்ஸில் போகணும். ஸோ அடுத்தது மிகப்பெரிய மூன்றிலக்க எண்ணுன்னு பார்த்தா 998. ஆனால் இந்த 998 நம்ம எடுத்தோம்னா இது 2ஆல் டிவைட் ஆகும். ஆனால் நமக்கு ரூல் படி என்ன ஆகக்கூடாது? 2ஆல் டிவைட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ 998 நாம் எடுக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய மூன்றிலக்க எண் 997. ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகுமானா ஆகாது. ரைட்டா? ஏன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் படி அது 3ஆல் டிவைட் ஆகணும். ஆனால் இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இதையும் நம்ம எடுக்க முடியாது. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய மூன்றிலக்க எண் 996. இது 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுவும் ஆன்சராக வராது. அடுத்து 995. இப்போ நம்ம 995 எடுத்துக்கிட்டோம்னா இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனே என்ன ஆகாது? ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அப்போ 995 வராது. அடுத்து 994 எடுத்தோன்னு வச்சுங்களேன். 994 2ஆல் டிவைட் ஆகும். சரியா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகாது. அப்போ 994 வராது. இப்போ அடுத்து நாம் எதை எடுக்கணும்னா 993 எடுக்கணும். 993 எடுத்தீங்கன்னா இது டெஃபினட்டாக 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிடும். சரியா? ஏன்னா 3 9 3 9 1 3 3. ஸோ 993
93ங்கிறது 3ஆல் டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் பாருங்க. 993 2ஆல் டிவைட் பண்ண முடியுமானா முடியாது. சரியா, கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது. அதே மாதிரியே 999 9ஆல் டிவைட் பண்ண முடியுமானா முடியாது, கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது. அப்போ ஃபைனலாக நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கிற மிகப்பெரிய 3 இலக்க எண் 993 அப்படின்னு சொல்லலாமா? ஓகேவா? ஏன்னா மற்றதெல்லாம் ஏதோ ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டுடுச்சு. 2 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கிற மிகப்பெரிய 3 இலக்க எண் 993 தான். ரைட்டா? இப்போ அடுத்து நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகச்சிறிய 3 இலக்க எண்ணை கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச மிகச்சிறிய 3 இலக்க எண் 100. சரியா, இந்த 100 பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து ஃபுல்ஃபில் ஆகலை, அதனால் நம்ம 100 எடுக்க முடியாது. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 எடுத்து பார்க்கலாமா? 101 பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகாது. சரியா, அப்போ இதுவுமே ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை. அப்போ 101ஐயும் நாம் எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102 எடுக்கலாமா? 102 3ஆல் டிவைட் ஆகும். சரியா, 3 9 பாக்கி 1 4 3 12 3ஆல் டிவைட் ஆகும். ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102 வந்து 2ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகாதுன்னா ஃபுல்ஃபில் ஆகாது. ரைட்டா? ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா 103 எடுத்துக்கலாம். ஆனால் 103 பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகாது. 102க்கு அப்புறம் 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தா 105 தான். சரியா, ஸோ அப்போ 105 எடுத்து நம்ம செக் பண்ணலாமா? 105 எடுத்துக்கிட்டோம்னா அது 3ஆல் டிவைட் ஆகும். 3 9 பாக்கி 1 3 15. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே, 3ஆல் டிவைட் ஆகுது. அதே மாதிரி 105 பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகாது. சரியா, கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியாது. அப்போ இந்த கண்டிஷனும் ஓகே தான், 2ஆல் டிவைட் ஆகாது தான். ஸோ அடுத்தது 105 9ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 105 9ஆல் டிவைட் ஆகுமா? ஒரு 9 9 பாக்கி 1 வரும். ஸோ அப்போ 105 9ஆலையும் டிவைட் ஆகாது. இந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது. அப்போ அந்த மிகச்சிறிய 3 இலக்க எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105. இப்போ நம்ம ஏற்கனவே மிகப்பெரிய 3 இலக்க எண் 993ன்னு கண்டுபிடிச்சோம். இதிலிருந்து இப்போ 105 மைனஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும்? பக்கத்தில் இருந்து கடன் வேணும் 13, இது 8 ஆயிரும். 13ல் 5 போயிடுச்சுன்னா பாக்கி 8. இந்த 8 அப்படியே இறக்கிக்கலாம். 9ல் 1 போயிடுச்சுன்னா பாக்கி 8. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் 888. ஓகேவா? நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலான்னு வச்சிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொன்னேன். பட் நீங்கள் வந்து சால்வ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலான்னா 999 எடுக்கிறீங்க இல்லையா, அடுத்தது 996 எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. அடுத்து 993 எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்படியே 3வது வாய்ப்பாடில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். உங்களுக்கு 998 997 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக விட்டுறலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே என்ன கொடுத்துருக்காங்க, 3ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம மிகப்பெரிய 3 இலக்க எண்ணான 999 எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து எது 3ஆல் டிவைட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் ஸ்ட்ரைட்டாக. அதேமாதிரி அதுக்கு அடுத்தது 3ஆல் டிவைட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வரணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து நான் புரியறதுக்காக சொன்னேன். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் போமா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். அக்கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோளமாக மாற்றினார். அவ்வாறு மாற்றப்பட்ட கோளத்தின் ஆரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ ஒரு 1 கிலோ களிமண் இருக்குன்னு வச்சுப்போம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். 1 கிலோ களிமண் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பா செய்கிறான். இந்த மாதிரி செய்கிறான். அந்த களிமண்ணை வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் செய்கிறான், ஒரு கூம்பு செய்கிறான். அடுத்து இன்னொரு பையன் என்ன பண்ணுறான்னா இதை அப்படியே இது பண்ணிடுறான். ஓகேவா,
திரும்ப அதை களிமண்ணாவே மாற்றிடுறான். மாற்றிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தம்பி கூம்பு செஞ்சுருக்காப்புல. இந்த கூம்பை என்ன பண்ணிடுறாப்புல, இன்னொரு தம்பி வந்து இதை அப்படியே திரும்ப வந்து களிமண் ஆக்கிடுறாப்புல, பிசைஞ்சு களிமண் ஆக்கிடுறாப்புல. ஆக்கிட்டு என்ன பண்ணுறாப்புலனா ஒரு கோலமாக செய்கிறாப்புல. சரியா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கூம்பு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பையன் செஞ்ச இந்த கூம்பு இருக்கு இல்லையா, இதோட உயரம் வந்து 48 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே கீழே இந்த வட்டம் இருக்கு இல்லையா, இதோட ஆரம் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட இந்த கூம்பை தான் திரும்பி களிமண்ணாக்கி அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த மாதிரி கோலமாக பண்ணியிருக்கான். சரியா? இப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த புதிய கோலம் ஒன்று உருவாக்கியிருக்கான் இல்லையா, இதோட ஆரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். பட் இதில் ஒரே ஒரு அடிப்படையான விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருவத்தை இன்னொரு உருவமாக நம்ம மாற்றும் போது அதோடைய கன அளவு வந்து மாறாது. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு உருவத்தை இன்னொரு உருவமாக மாற்றும்போது அதோட கன அளவு சேஞ்ச் ஆகாது. சரியா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கூம்போட கன அளவும் இந்த கோலத்தோட கன அளவும் சமந்தான். ரைட்டா? ஏன்னா அவன் அதே களிமண்ணை வச்சு தான் பண்ணியிருக்கான். ஷேப் தான் சேஞ்ச் ஆகும். சரியா? ஃபஸ்ட்டு கூம்பாக இருக்கிறது அடுத்து கோலமாக மாறுது. அதோட ஷேப் தான் மாறும், ஆனால் கன அளவு மாறாது. ரைட்டா? இதை வச்சு தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கன அளவு சமம்னு நம்ம சொல்லிட்டோம். ரைட்டா? இப்போது கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 1/3 πr ஸ்கொயர் ஹச். ரைட் தானே? கோலத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 4/3 πr கியூப். ரைட்டா? இதுவும் சமம். ஓகேவா? ஒரு உருவத்தை இன்னொரு உருவமாக மாற்றும் போது கன அளவு மாறாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் சமம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3யும் 3யும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த பையையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அது போக மிச்சம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் r² h இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 4r³ இருக்கும். சரியா? இப்போ இதில் இந்த r பார்த்தீங்கன்னா கூம்போட ஆரம், இந்த r பார்த்தீங்கன்னா கோலத்தோட ஆரம். இதை தான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரியா? கோலத்தோட ஆரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த r பார்த்தீங்கன்னா கூம்போட ஆரம், இது நமக்கு தெரியும், 12ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 12 × 12 எழுதிக்கலாமா? ஏன்னா கூம்போட ஆரம் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 12 × 12 எழுதிக்கலாம். அதே மாதிரி கூம்போட உயரம் 48 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கொஷினில் வேணால் பார்த்துக்குவோம். ஸோ ஆரம் 12 சென்டிமீட்டர், உயரம் 48 சென்டிமீட்டர். ஸோ கொடுத்துருக்காங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 4r³ இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஆறு தானே தேவை. சரியா? கோலத்துடைய ஆரமான ஆறு மட்டும்தான் தேவை. அதனால் 4 வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். ஓகே. ஸோ அப்போ 12 × 12 × 48/4 = r³ அப்படின்னு இதையும் கேன்சல் பண்ணோன்னா 12 வருமா? ஏன்னா 12 4 48. அப்போ ரிமைனிங் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r³ = 12 × 12 × 12. ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளாக 12³ எழுதலாமா? அப்போ ஃபைனலாக நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக r³ = 12³ அப்படின்னு கிடைக்குமா? r³ = 12³ அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த கியூபையும் நாம கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டோன்னா அப்போது கோலத்துடைய ஆரமும் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு உருவத்தை, அதாவது ஒரு ஷேஃபை இன்னொரு ஷேஃபாக நம்ம மாற்றும் போது அதோடைய கன அளவு மாறாது, உருவ அமைப்பு தான் மாறும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு
6k² எனில் அதே ஆரம் உள்ள கோளத்தின் புறப்பரப்பினை பின் வருவனவற்றில் எது குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினை ஃபஸ்ட் நாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 6k² சொல்லிட்டாங்க. அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே ஆரம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதே ஆரம் உள்ள கோளத்தின் புறப்பரப்பினை பின் வருவனவற்றில் எது குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் இந்த பாயிண்டை மட்டும் எடுத்துக்கலாம். அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 6k² அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3πr². ஸோ இந்த ஏரியா அண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இல்லாமல் நம்ம கொஷினை சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லா ஃபார்முலாவையும் படிச்சுக்கோங்க. நமக்கு ஆப்டிடியூடில் இருக்கிற டாப்பிக்லேயே நிறைய ஃபார்முலா இருக்கிற ஒரு டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அண்ட் வால்யூம் தான். பட் இதுலேருந்து நிறைய கொஷின் கேட்பாங்க. மினிமம் 3 கொஷின். எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாமில் இந்த ஏரியா அண்ட் வால்யூம்லேருந்து மட்டுமே 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஃபார்முலாவை அடிக்கடி படித்து நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்குவாங்க. சரி, ஓகே. இப்போ அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3πr². இதோட வேல்யூவை தான் அவங்க 6k² கொடுத்துருக்காங்க. சரியா? கொஷினில் பாருங்கள். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 6k² கொடுத்துருக்காங்க. ஸோ அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 3πr². இதோட வேல்யூவை தான் அவங்க 6k² அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே ஆரம் உள்ள கோளத்தின் புறப்பரப்பை கேட்டிருக்காங்க. இப்போ கோளத்தோட புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4πr². சரியா? அரைக்கோளத்தோட புறப்பரப்புனா 3πr². கோளத்தோட புறப்பரப்புனா 4πr². ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதையும் கேன்சல் பண்ணலாமா? ரெண்டு சைடுமே 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை 3ஆல் அடித்தோன்னா 1ன்னு வந்துடும். இதை 3ஆல் அடித்தா 2ன்னு வரும். ஸோ அப்படி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் πr² = 2k² அப்படின்னு கிடைக்குமா? இப்போ πr² வேல்யூ வந்து நமக்கு 2k² அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த πr² வேல்யூ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 4πr² இருக்கு இல்லையா? இதில் 4 அப்படியே இருக்கட்டும். இங்கே நம்ம πr² என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2k² கண்டுபிடிச்சிருக்கோமா? அதை கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா 4 × 2k² = 8k² கிடைக்குமா? ஸோ இதுதான் அந்த கோளத்துடைய புறப்பரப்புடைய அளவு. சரியா? ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். 8k² தான் ஆன்சரு. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம் வந்து மாறாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்பை எடுக்கிறோம். இந்த πr² வேல்யூ கொண்டு வந்து இங்கே போடுறோம். இதே ஆரம் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. இங்கே ஆரம் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆரமும் சமம் தான். ஸோ அதனால தான் நம்ம கொண்டு வந்து போடுறோம். சரி, ஓகே. அடுத்த கொஷின் பார்க்கலாம்.